அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் 2 கான்செப்ட் பார்க்குறோம். பார்ட் 1ல் வந்து ஜான் டால்டன் அண்டு ஜே தாம்சன் அட்டாமிக் மாடல்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ரோதர்ஃபோர்ட் நியூக்ளியர் அட்டாமிக் மாடல் பற்றி சொல்கிறோம். ஸோ இதை பர்பஸ் இவருடைய வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1871 இருந்து 1937 வரைக்கும். ஸோ இவர் ப்ரொப்போஸ் பண்ண வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1911 ரோதர்ஃபோர்ட் தேரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு, அட்டாமிக் மாடலை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இது எதை பேஸ் பண்ணியதுன்னா ஆல்ஃபா ரேஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்ஃபா ரேஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இவர் இந்த தேரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இவர் ஆல்ஃபா ரேஸினுடைய சோர்ஸாக எதை எடுத்துருக்காருன்னா ரேடியம் எடுத்திருக்காரு. இந்த ரேடியம் வந்து லெட்டு பிளாக்கில் பேஸ்டட் ஆகிருக்கும். இது வந்து லெட் பிளாக்குன்னு சொல்லுவோம். லெட்டுன்ற ஒரு தனிமம் இருக்கு இல்லையா, அந்த லெட்டு பிளாக் இது. ஸோ இதில் தான் வந்து ரேடியம் வச்சுருப்பார். ஸோ ரேடியத்துலேருந்து எது எமிட் ஆகுது, இது ரேடியம். ரேடியம்ன்றது வந்து ஒரு ஆல்கலி மெட்டலு. இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ரேஸ் எமிட் ஆகுது. இந்த ஆல்ஃபா ரேஸ் எமிட் ஆகிறத வந்து நம்ம லெட் பிளேட்டை வச்சு ஒரு கற்றையாக மாற்றுறாரு. அது கொல்லிமினேட்டட்னு சொல்லுவாங்க. ஒரு கற்றையாக மாற்றிக்கிறாரு. இது வந்து லெட்டு பிளேட்டு. ஸோ இந்த கற்றையான ஆல்ஃபா கதிர் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு தின் கோல்டு ஃபாயில், ஒரு மெல்லிதலான கோல்டு தகடு மேலே படுது. கோல்டு ஃபாயில் இது. கோல்டு ஃபாயிலில் பட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் அது ஸ்கேட்டர் ஆகும். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஸ்கேட்டர்ட் ஆகிறத ஒரு சர்க்குலர் டிடெக்டார் ஆர் சர்க்குலர் ஸ்க்ரீன் சொல்லலாம். இந்த சர்க்குலர் ஸ்க்ரீனில் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். எந்தெந்த டைரக்டர்னா அது ஸ்ட்ரகிள் ஆன் த ஸ்க்ரீன் சொல்லுவோம். அது ஸ்ட்ரக் ஆன் த ஸ்க்ரீன் படும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பாட் கிடைக்கும். சரிங்களா? இதை வச்சு நம்ம அதனோட டைரக்ஷன்ஸை நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சர்க்குலர் ஸ்க்ரீன் வந்து எதால் ஆகிருக்குன்னா மேட் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைடால் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஆல்ஃபா ரேஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஆல்ஃபா ரேஸ்னுடைய சோர்ஸ் வந்து ரேடியம். சரிங்களா? கோல்டு இருக்குது இல்லைங்களா, இது ஏன் எடுத்துக்கிறான்னா இதுதான் வந்து ஈஸியாக மெலிசாக மாற்ற முடியும். ஈஸிலி மெல்லபிள் மெட்டல். அது ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்கேட்டர்டு ஆல்ஃபா ரேஸ்னுடைய டைரக்ஷன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸ்பெரிமெண்ட்டு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டு. த நேரோ பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ன்றது ஹீலியம்-2+, அதாவது பாசிட்டிவ் பார்ட்டிக்கல். ஃப்ரம் எ ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் ரேடியம் வாஸ் டைரக்டட் அட் தின் ஃபாயில். நேரோனா மெலிசான ஒரு பீம் ஆஃப் ஆல்ஃபா ரேஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் ரேடியம் இதிலிருந்து டைரக்ட் ஆகிருக்கு அட் த தின் ஃபாயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீம் வாஸ் கொல்லிமினேட்டட் யூஸிங் லெட் பிளாக் வித் ஸ்மால் ஹோல். இந்த லெட் பிளாக் வழியாக நம்ம அதை வந்து கற்றையாக மாற்றிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்குலர் ஜிங்க் சல்ஃபைடு ஸ்க்ரீன் வாஸ் பிளேஸ்ட் அரவுண்ட் த ஃபாயில் டு டிடெக்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஃப்ளாஷ் ஆஃப் லைட். ஸோ இந்த ஜிங்க் சல்ஃபைடு சர்க்குலர் ஸ்க்ரீன் வந்து இந்த கோல்டு ஃபாயிலை சுற்றி இருக்கும். இந்த கோல்டு ஃபாயிலை சுற்றி இந்த ஸ்க்ரீன் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த கோல்டு ஃபாயிலினுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.0004 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு வெரி தின்னாக இருக்கும். ஸோ இதிலேருந்து அவர் அப்சர்வேஷன் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பாஸ்ட் ஸ்ட்ரைக்ட் த்ரூ த கோல்டு ஃபாயில் வித்தவுட் ரிஃப்ளெக்ஷன். அதாவது கோல்டு ஃபாயிலில் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே போகுது, எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் போகுதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்
வேர் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட், கொஞ்சம் தான் வந்து அதோட பாதியிலேருந்து விலகி போகுது. ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ லார்ஜ் ஆங்கிள், சிறிய ஆல்ஃபா கொஞ்சமான ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா லார்ஜர் ஆங்கிளில் விலகி போகுது. கிரேட்டர் தென் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு மேலே அது வந்து விலகி போகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபியூ வேர் ரிஃப்ளெக்டட் பேக், கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுது போன பாதிலே திரும்ப வருதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம படமாக போடணும்னா இது கோல்டு ஃபாயிலில் இருக்கிற ஆட்டம்னு வச்சுக்கிறோம். இது வந்து அதில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இப்போது ஆல்ஃபா பார்ட்டிகல், மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன செய்யணும்னா இது வழியாகவே ஸ்ட்ரைட்டாக போகுது, ஊடுருவி போகுதுன்னு சொல்லலாம். நோ ரிஃப்ளெக்ஷன், எந்த ரிஃப்ளெக்ஷன்ஸும் இல்லாமல் போகுது. ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல், அதாவது 10,000ல் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் போன பாதியிலேயே திரும்ப வருது. நெக்ஸ்ட்டு சம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பாதியில் போயிட்டு 90 டிகிரி இப்படி விலகி போகுது, இப்படி விலகி போகுது. ஆனால் இதிலேருந்து என்ன சொல்லுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பாஸ்டு த்ரூ கோல்டு ஃபாயில் வித்தவுட் டிஃப்ளெக்ஷன், கோல்டு ஃபாயில் வழியாக ஊடுருவி போகுதுன்னு சொல்கிறார். இது எல்லாமே ஆல்ஃபா பார்ட்டிக்கல். சரிங்களா, இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, அவரோட அப்சர்வேஷனு. நெக்ஸ்ட்டு பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் அட்டாமிக் மாடல். இதோட ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, ஆட்டமில் வந்து நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. டென்ஸ் மேசிவ் பாசிட்டிவ் சார்ஜ்டு சென்டர் கால்டு நியூக்ளியஸ், ஒரு ஆட்டமில் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஹை டென்ஸ் இருக்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் தான் வந்து நம்ம நியூக்ளியஸ்ன்ற இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நியூக்ளியஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம். நியூக்ளியஸ் வந்து அதனுடைய மையத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆல் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் என்டையர் மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் நியூக்ளியஸ். ஒரு ஆட்டமோட மாஸ் முழுக்கும் எங்கே தான் இருக்குன்னு சொன்னோம்னா இந்த சின்ன பகுதியான நியூக்ளியஸில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் நெக்லிஜிபிள் அது கம்பேர் டு த புரோட்டான் அண்டு நியூட்ரான்ஸ். புரோட்டான் நியூட்ரான் கூட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும், வெரி ஸ்மாலாக இருக்கும். ஸோ இதை நெக்லிஜிபிள் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் வேரிஸ் ஃப்ரம் எலமெண்ட் டு எலமெண்ட். இந்த உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வேரி ஆகும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எதன் மூலமாக சொல்கிறாருன்னா சப்போர்ட்டட் பை லார்ஜ் ஆங்கிள் அண்டு பேக்வர்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ப்ளஸ்ஸு இது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ஆங்கிளில் டீவியேட் ஆக போகுது, கொஞ்சம் வந்து போயிட்டு திரும்ப வருது. அப்போ என்ன அர்த்தம்னா ஆட்டமில் ஒரு பர்டிகுலர் பகுதியில் ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற ஒரு பகுதி இருக்கணும். சரியா, ஒரு ஏரியா ஸ்மாலஸ்ட் ஏரியா வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறது இருந்தால் தான் ப்ளஸ்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும். ஸோ அதன் மூலமாக தான் அங்கே நியூக்ளியஸ் வந்து அதனுடைய மையத்தில் இருக்குன்றதை இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸோட சைஸு கம்பேர் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் as compared to the total volume of the atom. ஆட்டமோடைய வால்யூம் கூட கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸ் வால்யூம் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும். நியூக்ளியஸ் ஆக்குபைஸ் ஒன்லி மினிட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்பேஸ். மினிட் ஃப்ராக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாரு, அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் பை த ஃபேக்டர் தட் வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வேர் ரிஃப்ளெக்டட் பேக். கொஞ்சமான ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தான் வந்து போன பாதிலே திரும்புது. சரிங்களா, அதாவது 10,000ல் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தான் போன பாதிலே திரும்புது. ஸோ நியூக்ளியஸினுடைய சைஸ் வந்து அதை ஆக்குபை பண்ணுற அந்த இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆட்டம் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஆட்டம் இஸ் மோஸ்ட்லி எம்டி.
ஆட்டம் வந்து அதிகமாக எம்டியான ஸ்பேஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஆட்டம் இஸ் நாட் சாலிட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் இஸ் நாட் சாலிட்ன்றது கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் டால்டன் தியரி. டால்டன் தியரிலாம் சொல்கிறோன்னா ஆட்டம் வந்து டென்ஸாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே வந்து என்ன சொல்கிறார் இவர், ஆட்டம் இஸ் நாட் சாலிட், மோஸ்ட்டாக எம்டி ஸ்பேஸஸ் இருக்கும்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இஸ் எம்டி. நியூக்ளியஸை சுற்றி மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் ஆக்குபைஸ் வெரி லிட்டில் ஸ்பேஸ். இந்த எம்டி ஸ்பேஸில் எலக்ட்ரான் வந்து கொஞ்சமாக தான் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் சப்போர்ட்டட் பை த அப்சர்வேஷன் தட் மோஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்ட் அன்டிஃப்ளெக்டட் த்ரூ ஃபாயில். இந்த ஃபாயில் இருக்கு இல்லையா, அதில் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து எந்த விலகலும் இல்லாமல் நேராக போகுது. இதுக்கு என்ன காரணம்னா அங்கே மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து ஆட்டமில் எம்டியாக தான் இருக்குன்னு சொல்கிறோம். நியூக்ளியஸை சுற்றி எம்டியாக தான் இருக்குன்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளானட்டரி மாடல்னு சொல்கிறோம். ரோதர்ஃபோர்ட் மாடல் வந்து ஒரு பிளானட்டரி மாடல். இது எதனால் சொல்கிறாருன்னா எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் க்ளோஸ்டு சர்க்குலர் ஆர்பிட். இது நியூக்ளியஸு. ஸோ இது க்ளோஸாக இருக்கிற ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. எலக்ட்ரான் மூவ் வித்து ஹை ஸ்பீடு. எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத ரோதர்ஃபோர்ட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரோதர்ஃபோர்ட் கம்பேர்ஸ் த ஆட்டம் டு சோலார் சிஸ்டம். ரோதர்ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு, ஆட்டமை சோலார் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணுறாரு. இங்கே நியூக்ளியஸ், ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்குது, அது வந்து சன்னுன்னு வச்சுக்கிறோம். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் சுற்றி வருது வேகமாக. சரிங்களா? அதேமாதிரி இங்கே சன்னை சுற்றினா இருக்குது, பிளானட் சுற்றி வரும், பிளானட் சுற்றி வருது. சரிங்களா? அது பிளானட்டரி ஆர்பிட்ஸில் சுற்றி வரும். அதுமாதிரி இங்கே வந்து நியூக்ளியஸில் சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டில், சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது. அதனால் இவர் என்ன சொல்கிறார், எலக்ட்ரான்ஸை பிளானட்டரி எலக்ட்ரான்ஸ் கூடன்னு சொல்லுவார். ஹியர் எலக்ட்ரான் ஆல்சோ கால்டு பிளானட்டரி எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமோட ரேடியஸும் நியூக்ளியோட ரேடியஸும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஜென்ரலாக ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் வந்து 10⁻⁻10 மீட்டராக இருக்கும், அதாவது ஒரு ஆம்ஸ்ட்ராங் போல் இருக்கும். ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து 10⁻⁻15 மீட்டராக இருக்கும். சரிங்களா? அப்போ எது வந்து லார்ஜஸ்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து லார்ஜஸ்ட் சைஸாக இருக்குது. ஆட்டம் இஸ் அபவுட் 1,00,000 டைம்ஸ் லார்ஜர் தென் நியூக்ளியஸ். 1,00,000 மடங்கு நியூக்ளியஸை விட ஆட்டம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரோதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் நாம் இப்போ சம்மரைஸ் பண்ணி சொல்கிறோம். இது நியூக்ளியர் மாடல்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து நியூக்ளியஸ்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்ட் த்ரூ எ ஸ்ட்ரைட் லைன். ஸோ இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிறோம் ஆட்டம் இஸ் மோஸ்ட்லி எம்டி. ஃபியூ ஆர் டிஃப்ளெக்டட், கொஞ்சமாக விலகி போகுது. பாசிட்டிவ் சார்ஜ் கான்சன்ட்ரேட்டட். நியூக்ளியஸ் ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. வெரி ஃபியூ ரீபவுண்டட், கொஞ்சமாக போன வேகத்திலே திரும்புது. ஸோ ஸ்மால் டென்ஸ் நியூக்ளியஸ் வந்து என்னுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குது, அது உள்ள ஊடுருவி செல்ல முடியல ஆல்ஃபா பார்ட்டிகலில். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் ஹாஸ் எ ஸ்மால் டென்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ். ஆட்டமில் டென்ஸ் அடர்த்தியாக இருக்கிற சின்னதான ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்குது. எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் வந்து வேகமாக நியூக்ளியஸ் சுற்றி வருது. மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் இஸ் எம்டி ஸ்பேஸ். ஆட்டமில் மோஸ்ட்டாக என்ன இருக்குன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இதோட மெரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸை டிஸ்கவரி பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிளைன்டு ஸ்கேட்டரிங் ரிசல்ட். இந்த ஸ்கேட்டர் ரிசல்ட்டை வச்சு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா ட்ராபேக்ஸ் ஆஃப் ரோதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ராபேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் நாட் எக்ஸ்பிளைன்டு. ஆட்டமோடைய ஸ்டெபிலிட்டியை ரோதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஸோ அக்கார்டிங் டு த ரோதர்ஃபோர்ட் எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அட்
வெரி ஹை ஸ்பீடு. அது நியூக்ளியஸ் இருக்குது, இதை சுற்றி எலக்ட்ரான் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறோம், ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறோம் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு, த ரிவால்விங் எலக்ட்ரான் இஸ் ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிக்கல். எலக்ட்ரான் வந்து ஒரு ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க ஆட்டமில். ஸோ ஆஸ் பர் த கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தேரி படி ஆக்சலரேட்டட் சார்ஜ் மஸ்ட் ரேடியேட் எனர்ஜி. ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜியை எமிட் பண்ணணும் அக்கார்டிங் டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தேரி. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தேரி படி சார்ஜ் பார்ட்டிகல்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ரேடியேஷன் எமிட் ஆகணும். ஸோ அப்படி எலக்ட்ரான் ரேடியேஷன் எமிட் ஆகும்போது என்னுடைய எனர்ஜி குறையும் போது ஸ்பீடு குறையுது. அப்போது அந்த ஆர்பிட்டோடைய சைஸு குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரு ஸ்பைரல் மாரி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபைனலாக அது நியரஸ்ட் டு த நியூக்ளியஸ், எலக்ட்ரான் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் போகும்போது அது நியூக்ளியஸ்குள்ளே போயிட்டு கொலாப்ஸ் ஆகுது. சரியா? அப்போ கொலாப்ஸ் ஆகிட்டு ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். பட் ரியலாக பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. சரிங்களா? சரி, ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஹென்ஸ் எலக்ட்ரான் ஷுட் கண்டினியூஸ்லி லாஸ் எனர்ஜி அண்ட் மூவ் க்ளோஸ் டு த நியூக்ளியஸ். கண்டினியூஸாக எனர்ஜி லாஸ் பண்ணி நியூக்ளியஸுக்கு க்ளோஸாக போகணும். ஃபைனலி எலக்ட்ரான் ஷுட் ஃபால் இன் டு த நியூக்ளியஸ் அலாங் த ஸ்பைரல் பாத். இந்த ஸ்பைரலாக இருக்கிற ஒரு பாத்து வழியாக போயிட்டு கடைசியாக எலக்ட்ரான் நியூக்ளியஸில் போயிட்டு விழுந்துடணும். ஸோ அப்படி நடந்தால் ஆட்டமே இருக்காது. ஆனால் ரியலாக பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. திஸ் குட் மேக் த ஆட்டம் அன்ஸ்டேபிள். இது வந்து ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிற கண்டிஷன் சொல்லுது. பட் ஆட்டம் ஆர் ஸ்டேபிள் இன் ரியாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரூதர்ஃபோர்ட் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் அட்டாமிக் ஸ்டெபிலிட்டி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபைனலாக நம்ம சொல்கிறோம். அட்டாமிக் ஸ்டெபிலிட்டி அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா, கான்ட்ரடிக்ஷன் வித் கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனமிக்ஸ். கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனமிக்ஸினுடைய கருத்துக்கு இது வந்து முரண்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது கிளாசிக்கல் தேரி ப்ரிடிக்ட்ஸ் கண்டினியூஸ் எனர்ஜி லாஸ் பை ஆர்பிட்டிங் எலக்ட்ரான். கிளாசிக்கல் தேரி என்ன சொன்னதுன்னா, ஒரு எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது கண்டினியூஸ் எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு சொல்லுது. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தேர்டு கெனாட் எக்ஸ்பிளைன் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ இது வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ரூதர்ஃபோர்ட் மாடல் ப்ரிடிக்ட் கண்டினியூஸ் ரேடியேஷன். ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸாக ரேடியஸை எமிட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்போ எமிட் பண்ணுற ரேடியஸ்க்கு ஒரு ஸ்பெக்ட்ரா கிடைக்கணும் இல்லையா? பட்டு ஆட்டம் ஷோஸ் டிஸ்கிரேட் லைன் ஸ்பெக்ட்ரா. ஸோ எஸ்பெஷலி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா பார்த்தோன்னா ஒரு டிஸ்கிரேட் லைன் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில். இதுக்கு என்ன ரீசன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லு, இது செகண்ட் ஷெல்லுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஷெல் 1லேருந்து எலக்ட்ரான் ஷெல் 2க்கு போகுது. 2லேருந்து திரும்ப 1க்கு வரும்போது எனர்ஜி எமிட் ஆகும். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃப்ரீக்குவென்சியில் நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். இதுதான் வந்து டிஸ்கிரேட் ஸ்பெக்ட்ரல் லைன் சொல்கிறோம். ஸோ இதனோட கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, the model failed to explain line spectra of element. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நோ கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன் எனர்ஜி லெவல். ஸோ இவருக்கு அடுத்து வர போர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து குவான்டைஸ்டாக இருக்கும். சரி, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ரூதர்ஃபோர்ட் did not propose fixed energy level or orbit. Without quantization, electron motion and energy cannot be justified. அதாவது குவான்டிசேஷன்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் எலக்ட்ரானோட மோஷனையும் எனர்ஜி நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ திஸ் லிமிட்டேஷன் வாஸ் லேட்டர் ஓவர்கம் பை போர் அட்டாமிக் தியரி. ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் போர் அட்டாமிக் தியரி வந்து ரெக்டிஃபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போர் அட்டாமிக் தியரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.